ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹோம்மேட் ஸ்கின் கேர் பார்ப்போமா. நான் கிளென்சிங்க்கு என்னோட மாமா எர்த் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணும். கிளென்சிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் ஸ்க்ரப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு கொஞ்சோண்டு காஃபி தூள், மஞ்சள், அப்புறம் கொஞ்சோண்டு கர்ட் எடுத்துக்கிட்டேன். கர்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து மில்க் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதை வச்சு என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ட்ரிப் போயிட்டு வந்து கொஞ்சம் நல்லா டேன் ஆகிட்டு அப்புறம் நிறையா ட்ரை ஸ்கின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணுறனால உங்களோட டெட் ஸ்கின் வந்து ரிமூவ் ஆயிரும் அண்ட் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப்பிங் வந்து நம்ம ஸ்லோவாக தான் பண்ணணும், ரொம்ப ஹார்ஷாக பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நான் டைம் எடுத்துக்கிட்டு ஸ்லோவாக வந்து பொறுமையாக நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன் என் ஃபேஸில். ஸ்க்ரப்பிங் முடிச்சோன்னே என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நார்மல் டு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 கடலை மாவு, ஹனி, அப்புறம் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு, மில்க் வேணாலும் நீங்கள் கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வின்டர் சீசனுக்கு இது ஒரு நல்ல குவிக்கான ஹோம்மேட் ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், நல்ல ஒரு பிரைட்னஸ் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கின் வந்து நல்லா ப்ளம்பியாக இருந்துச்சு, நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிச்சு. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.